ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி சான் சீரிஸில் இருக்கிற ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பவர்ஃபுல்லான 6 மந்திரக்கல்லை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஜாக்கி சான் சீரிஸில் இருக்கிறதுலையே ஒஸ்ட்டான யூஸ்லெஸ்ஸான 6 மந்திரக்கல்லை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 6 மந்திரக்கல்லை பற்றி பேசுவோம்ல, அதில் 6ஆவதாக வர மந்திரக்கல் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் வரது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு திட்டுங்க, இடையிலேயே பார்த்துட்டு திட்டிடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற டாலிஸ்மன் என்ன அப்படின்னா டாக் டாலிஸ்மன், அதாவது நாய் மந்திரக்கல். ஸோ இந்த ஒரு மந்திரக்கல் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜாக்கி சான் சீரிஸ்லேயே ரொம்பவே பவர்ஃபுல். பிகாஸ் இது யூஸ் பண்ணும்போது நமக்கு இம்மார்டிலிட்டி பவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இளமையை திருப்பி கொடுக்குற சக்தியும் பவரை பேலன்ஸ் பண்ணுற சக்தியும் இந்த ஒரு மந்திரக்கல் கிட்டே இருக்கு. அப்புறம் ஏன்டா இதில் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு மந்திரக்கல்லை அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணிக்கல. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனு. மொத்தமே ஒரு 4-5 இடத்துல மட்டும்தான் நம்ம காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹாஃப் கூட சண்டை போடுறதுக்கு நம்மளுடைய அன்கிள் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி இளமையாக மாறுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிராகன் மந்திரக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மந்திரக்கல்லை பயன்படுத்தி நம்ம ஷெண்டு ஜாக்கி அழிக்க ட்ரை பண்ணோம். ஸோ அந்த டைமில் இந்த ஒரு டாக் டாலிஸ்மனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாக்கி உயிர் பிழைக்கிறாரு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 இடத்துல மட்டும் தான் இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ண காரணத்தினால்தான் நம்ம லிஸ்ட்டில் வேறு வழி இல்லாமல் இந்த மந்திரக்கல்லுக்கு 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற டாலிஸ்மன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கி டாலிஸ்மன். ஸோ மங்கி டாலிஸ்மன் அப்படின்னா குரங்கு மந்திரக்கல். ஸோ இந்த ஒரு மந்திரக்கலோட ஸ்பெஷல் பவரே பார்த்தீங்கன்னா ஷேப் ஷிஃப்டிங் பண்ண வைக்கிறது. ஆனால் இது ரொம்ப டேஞ்சரான ஒரு மந்திரக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த ஒரு டாலிஸ்மனை நம்ம யூஸ் பண்ணி ஷேப் ஷிஃப்டிங் பண்ணி ஒரு கேரக்டராக மாறிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த மந்திரக்கல் கையில் இருந்தால் தான் நம்ம நார்மல் ஃபார்முக்கு வர முடியும். ஒருவேளை இந்த மந்திரக்கல்லை மிஸ் பண்ணிட்டோம், கடைசி வரைக்கும் அதே ஃபார்மில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு குரங்கு மந்திரக்கல்ல ஃபஸ்ட் டைமாக நம்ம ஜூலியும் ஜாக்கியும் கண்டுபிடிச்சிருவாங்களா. ஸோ அந்த ஒரு எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி நம்ம ஜூலி பார்த்திங்கன்னா தன்னையே ஒரு மங்கியாக மாற்றிப்பாங்க. ஆனால் மந்திரக்கல்லை மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் குரங்கு கூட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல்லை எடுத்து மறுபடியும் ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இது எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு மந்திரக்கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் ஒரு யூஸ்லெஸ்ஸான அதே நேரத்தில் ரொம்பவே டேஞ்சரான ஒரு மந்திரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரக்கல்லுக்கு 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். பவர் இருக்குது, இருந்தாலும் அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயத்தில் தான் கொண்டு போய் விடுதுன்றதுனால தான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற டாலிஸ்மன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் டாலிஸ்மன், அதாவது எலி மந்திரக்கல். ஸோ இந்த மந்திரக்கல்லுமே இந்த லிஸ்ட்டில் வரக்கூடாத மந்திரக்கல் தான். பிகாஸ் உயிரில்லாத பொருளுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த ஒரு டாலிஸ்மன் கிட்டே இருக்கு. அதுதான் இந்த லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. பிகாஸ் எப்போல்லாம் இந்த ஒரு மந்திரக்கல்லை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பிரச்சனை மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டர்போட்ரோல் அப்படின்ற ஒரு டாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல் மூலமாக பவர் கிடைச்சிரும். அதனால் மிகப்பெரிய பிரச்சனையே வந்துடும். ஸோ அப்படி இந்த பிரச்சனையை சமாளித்து முடிச்சு தான் அந்த மந்திரக்கல்லே எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா லோஃபியோட இந்த ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துட்டிங்கன்னா தெரியாமல் இந்த மந்திரக்கல்லை வச்சு நம்ம ஜூலி உயிர் கொடுத்துருவாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை செக்ஷன் 13 உடச்சிட்டு வெளில போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த ஷெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சிலையாக இருக்கிற உருவத்திலேருந்து நார்மல் ஃபார்முக்கு மாறுவார். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல்லை ரொம்ப டேஞ்சரான ஒன்றா மாற்றுது. அதே மாதிரி இந்த சூப்பர் மூஸ் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவருக்கும் இந்த ஒரு மந்திரக்கல்லால் உயிர் கொடுக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னென்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்து நல்லவராக இருப்பார். மற்றபடி யாரெல்லாம் இந்த மந்திரக்கல்லால் உயிர் பெறுறாங்களோ அவங்களாம் மோஸ்ட்லி கெட்டவங்களாகவும் பிரச்சனை உருவாக்குறவங்களாம் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல் அதிகமான இடங்களில் பிரச்சனையை மட்டுமே உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டில் இந்த மந்திரக்கல்லுக்கு 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். மற்றபடி இதோட பவர் கரெக்டாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரக்கல் ரொம்ப பெஸ்ட்டான மந்திரக்கல் தான். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற டாலிஸ்மன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் டாலிஸ்மன், அதாவது பன்றி மந்திரக்கல். ஸோ இந்த ஒரு மந்திரக்கலுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த லேசர் ஐஸ் மூலமாக அந்த பவரை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கும். அதாவது இதை யூஸ் பண்ணும்போது நம்மளால் கண்ணிலேருந்து நெருப்பை உருவாக்க முடியும். ஸோ இது நல்ல பவர் தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பவர் தான் நம்ம டிராகன் மந்திரக்கல்லும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டிராகன் மந்திரக்கல் பெஸ்ட்டாக இந்த மந்திரக்கல் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் டிராகன் மந்திரக்கலை தான் சொல்வேன். பிகாஸ் இந்த மந்திரக்கல் கண்ணுலேருந்து நெருப்பு உருவாக்குதா. இது நல்ல பவர் மாதிரி தெரிஞ்சாலும் எப்போல்லாம் இந்த மந்திரக்கல்லை பயன்படுத்துகிறாங்களோ அப்போல்லாம் மோஸ்ட்லி பிரச்சனை தான் வரும். ஆனால் டிராகன் மந்திரக்கலை வச்சு ஒருத்தங்களை பர்ஃபெக்டாக எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ டிராகன் மந்திரக்கல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான அதே நேரத்தில் எப்படி சொல்கிறது ஒரு லக்குக்கான சிம்பிள் மாதிரி அந்த மந்திரக்கல்லை அடிக்கடி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பிக் டாலிஸ்மன் பார்த்திங்கன்னா அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த டார்க் ஹேண்ட் கும்பலில் ஒருத்தன் கண்ணாடி போட்டு சுற்றுவானே, அவன் இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி அவன் கண்ணாடி தெரிச்சு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி சின்ன வீக்னஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல்கிட்ட
இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மந்திரக்கல்னு சொல்ல முடியாது. டிராகன் மந்திரக்கல் தான் பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்ட்டான பவரை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் இந்த ஒரு மந்திரக்கல் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற டாலிஸ்மன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் டாலிஸ்மன். ஸோ இந்த ஒரு டைகர் டாலிஸ்மன் பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த ஜாக்கி சான் சீரிஸ்லேயே ரொம்ப ஒஸ்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை விட ஒஸ்ட்டான இன்னொரு மந்திரக்கல் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் அதுக்கு 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மந்திரக்கல்லோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கிற 2 பர்சனாலிட்டியை இதால் பிரிக்க முடியும். ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் ரெகட் பாய், ஒருத்தன் சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இந்த ஒரு மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி நம்மளால் பிரிக்க முடியும். அதுதான் இந்த மந்திரக்கல்லோட ஒரே பவர். இதனால் ஏதாச்சும் நல்லது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா காலில் ஸ்ப்ரிங்கை வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் சீரிஸில் சுற்றிக்கிட்டு இருப்பான் ஒரு வில்லன். ஸோ அந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா எப்படி அழிக்கிறதே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி அவனை 2ஆக பிரிப்பாங்க. ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவனே வந்து தான் எப்படி வந்து திரும்பி கல்லாக மாறுவேன் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கொடுத்துருவான். அந்த உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொட்டுறது மூலமாக தான் இவன் கல்லாக மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எபிசோடில் அவனே வாயால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான். ஸோ அதுக்கு காரணம் இந்த ஒரு டைகர் டாலிஸ்மன் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துல இந்த ஒரு டாலிஸ்மனோட பவர் வந்து நம்ம ஜாக்கி சான் சீரிஸில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த வீடியோவில் இந்த டாலிஸ்மனுக்கு வந்து நம்ம 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே முடியாத கேவலமான ஒரு மந்திரக்கல் எது தெரியுமா? ஆட்டு மந்திரக்கல் தான். ஸோ ஒட்டுமொத்த ஜாக்கி சான் சீரிஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆட்டு மந்திரக்கல்லை ரொம்ப ஒஸ்ட்டான மந்திரக்கல்லை தான் காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணுறதுனால யாருக்கும் எந்த ஒரு நல்லதுமே நடந்ததில்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலவரக்கர் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ இந்த அரக்கனை அழிக்கணும் அப்படின்னா அவனோட பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த டைமில் நம்மளுடைய அங்கிள் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பார். அதனால் அவருடைய ட்ரீமுக்குள்ளே போயிட்டு நம்ம ஜூலி வந்து எப்படி அந்த நில அரக்கனை வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வருவாங்க. ஆனால் நம்ம அங்கிள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜூலி தப்பாக மந்திரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி இந்த பூமி அரக்கனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மந்திரக்கல் யூஸ்லெஸ்ஸாக தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக ஜூலி இந்த ஒரு மந்திரக்கல்லை யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்குள்ளே ஷெண்டு வந்துடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாஃப் ஒரு தடவை இந்த ஒரு மந்திரக்கல்லை யூஸ் பண்ணும்போது அவர் பாடியிலேருந்து ஆஸ்ட்ரல் ஃபார்ம் பிரிஞ்சிருமா, அந்த டைமில் நம்மளுடைய பீமா வந்து அவர் அட்டாக் பண்ணுவார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஷீப் டாலிஸ்மனை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரீசனால் தான் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு ஷீப் டாலிஸ்மனுக்கு வந்து 1st பிளேஸை கொடுத்துருக்கோம். ரொம்ப ஒஸ்ட்டான, யாராலையும் யூஸ் பண்ண முடியாத கேவலமான மந்திரக்கல். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 6 மந்திரக்கல்ல 6வதாக பார்த்த அந்த டாக் டாலிஸ்மன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஆனால் ஆட்டு மந்திரக்கல் ரொம்ப ஒஸ்ட்டானது. ஏன் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் வந்ததில் இந்த புலி மந்திரக்கல்லும் ஆட்டு மந்திரக்கல்லும் மட்டும்தான் ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கும். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மந்திரக்கல்லுக்கு இப்படிப்பட்ட பவர்ஸ்லாம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் அப்புறம் பென்டன் பற்றின வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.